பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் அவங்க சொன்னது போல ஒவ்வொரு வருஷமும் இது நினைக்கிறேன் 8வது வருஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2015 அல்லது 16 எனக்கு கொஞ்சம் சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு 8வது வருஷம் 9வது வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத ஒருவேளை எத்தனை பேர், இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கிறிஸ்மஸ் ஆராதனையாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். பொதுவாக ஆரம்பத்தில் எனக்கு அருமையான பாஸ்டர் ப்ராமிசன் அவர்கள் இடத்துல சொல்லும்போது, இது கிறிஸ்மஸ் அப்படிங்கிற அந்த பாரம்பரியமாக இல்லை, அந்த நாளில் ஒரு விசேஷத்தை கூடுகையை வைத்து கர்த்தருடைய நல்ல சத்தியங்களை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறோம் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது சபையினுடைய பிரதிஷ்டையை அனுசரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால நிச்சயமாகவே இந்த நாட்கள் நம்ம கேட்க போகிற ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாகவே காணப்படும். ஒரே ஒரு கோணத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் வரும்போது கூட நான் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அருமையான பாஸ்டையா அதை குறித்தும் ஒரு சில காரியங்களை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் எதை குறித்து இங்கே பேச எங்கே வந்துடணும், அதில் ஒரு காரியத்தை அவங்க அந்த பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வழிநடத்தல் குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனால் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்குது இந்த கூட்டம், இந்த ஆராதனை நிறைவடைய. அதனால் தயவு கூர்ந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் தயவாய் கவனிக்க அன்போடு கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு முன்பாக வெளிப்பட்ட போது எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் வேதத்தில் உற்று கவனிப்பீர்கள் என்றால், அது ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஜனங்களை மாம்சத்திலிருந்து வேறு பிரித்து ஆவிக்குள்ளாக நடத்தினார் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். ரத்தின சுருக்கமாக சொன்னா. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், மனிதன் தன் சுய சித்தத்தை விட்டு, மனிதன் தன் சுய சத்தத்தை விட்டு தேவ சத்தத்துக்கு அடிபணிய வேண்டும் என்கிற அவசியத்தையும் கட்டாயத்தையும் தேவன் தமது குமாரனாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதிலே காண்பித்து கொடுக்கிறார் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது ஒரு கிறிஸ்மஸ் செய்தியாக நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை. இது ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் எங்கும் கொண்டாடி வருகிற இந்த நாளிலே நான் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய செய்தியை நான் கேட்கிறேன் என்கிற கோணத்திலும் இந்த சத்தியத்தை கேட்கலாம். இயேசுவானவர் இந்த உலகத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாக, மாம்சத்தின்படி அவருடைய பிறப்பை வேதம் காண்பித்து கொடுப்பதற்கு முன்பாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் ஆகிய இந்த 4 அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது, தேவன் மனிதர்களை தங்களுடைய சுய விருப்பங்கள், தங்களுடைய சுய இச்சைகள், சுய எண்ணங்கள், சுய சத்தங்கள் இவைகளிலிருந்து வேறு பிரித்து தம்முடைய சத்தத்திற்கும் தம்முடைய சித்தத்திற்கும் நேராக திருப்பினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை ஒவ்வொன்றாக நான் காண்பித்து கொடுக்க நான் விரும்பலை. ஒவ்வொன்றாக காண்பித்து கொடுக்கணுங்கிற நடத்தில் எனக்கு கிடையாது. ஒட்டு மொத்தமா ஆண்டவர் மனிதனிடத்தில் எவ்விதமாக இடைப்பட்டார், அது யோசேப்பா இருந்தாலும் சரி, நீதிமானாக யோசேப்பா இருக்கட்டும், மரியாளாக இருக்கட்டும், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன மரியாளாக இருக்கட்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவை கண்டு அவருக்கு சில வெகுமதிகளை படைக்கும்படியாய் வந்த சாஸ்திரிகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே எவ்விதமாக வழிநடத்தப்பட்டார் என்று சொன்னால், தங்களுடைய சுய எண்ணங்களை களைந்து போட்டு தேவனுடைய எண்ணத்திற்கு திரும்பினார்கள். சுய அபிப்பிராயங்களிலிருந்து தேவனுடைய எண்ணத்திற்கு அவர்கள் திரும்பினார்கள் என்பதையே இன்றைக்கு இந்த செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுக்காக அந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, வடக்கே திரும்புங்கள் அப்படிங்கிறது அந்த செய்திக்கு தலைப்பு. நான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், வடக்கே திரும்புங்கள். ஆங்கிலத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு, டர்ன் யூ நார்த்வர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல்ல ஒரு அவுட்லைன், இந்த செய்திக்கு ஒரு அவுட்லைன் வேணும். அது என்ன அப்படின்னா,
யோசேப்பு தனக்குள்ளே ஒரு சிந்தனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னன்னா, நீதிமானாகிய அந்த யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா அவளை என்ன செஞ்சலாம் நினைச்சான், மரியாதை என்ன செஞ்சான், தள்ளி விடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கிறான். இந்த யோசனை யாருக்குரியது அப்படின்னு பார்த்தா மனுஷனுடைய சுயம் சார்ந்தது. இது தேவனுடைய யோசனை கிடையாது, மனுஷனுடைய சுயம் சார்ந்தது. நீங்க புதிய ஏற்பாட்டை நீங்க திறக்கும் போதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அதுல 19 இருந்து அல்லது 18 அல்லது 19 இருந்து நான் வாசிக்கும் போதே இந்த சம்பவம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய இடைபடுதல், தேவனுடைய இடைபடுதல், மனுஷன் நோக்கிய தேவனுடைய இடைபடுதல். அது எப்படி சொல்லனா, அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் the approach of God towards men. மனுஷனிடத்தில் தேவனுடைய இடைபடுதல் எதை பற்றியதாய் இருந்தது என்று சொன்னால், யோசேப்பே நீ ஒரு சாதாரண தொழில் செய்துகிட்டு இருக்கிறா, உன் தொழில் ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார் அப்படிங்கிறதின் அடிப்படையில் இடைபடவில்லை. யோசேப்பே நீ நீதிமானாய் இருந்தும் நீ ஏழையாய் வறுமையில் இருக்கிறாய், இதோ நான் என் வார்த்தையை இப்பொழுது உனக்கு வெளிப்படுத்த போகிறேன், இந்த வார்த்தையை கெட்டியாய் பிடித்துக்கொள், அப்பொழுது நீ ஐஸ்வர்யவன் ஆகுகிற வழியை நீ பார்க்க போகிறாய் என்பதாகவும் இடைபடவில்லை. ஆண்டவருடைய இடைபடுதல் எவ்விதமாய் வெளிப்பட்டது என்று சொன்னால், நான் அந்த வாக்கியத்தை வேறு விதமா சொல்லல, விளக்கி சொல்றேன், நம்ம பாஷையில புரிந்து கொள்ற விதத்துல விளக்கி சொல்றேன். யோசேப்பே நீ கொண்டிருக்கிற எண்ணம் உன்னுடைய சுயம் சார்ந்தது, அந்த எண்ணத்திற்கு செவி கொடுக்காத. நான் உனக்கு சொல்றேன், உன்னுடைய சுய எண்ணங்கள் எதை வேண்டாம் எதை தள்ளி விடலாம் என்று சொல்லுகிறதோ, என்னுடைய சுய எண்ணம், என்னுடைய விருப்பம், என்னுடைய நினைவானது நீ அதை சேர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சுய என்ன சொல்லுது, தள்ளிவிடு அப்படின்னு சொல்லுது. ஆனா என்னுடைய விருப்பம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னுடைய சத்தம் உனக்கு நேராக எவ்விதமாய் வெளிப்படுகிறது என்று சொன்னால், உன் சுய சித்தம் தள்ளிவிடு என்று சொல்லுகிறது, என்னுடைய சித்தம் என்னுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது சேர்த்துக்கொள். இதுதான் நம்ம புரிகிற வகையில சொல்றேன், வசனத்தை மாத்தல. அப்ப யோசேப்பு நீதிமானா இருந்தாலும், நல்ல கவனிங்க, நீதிமான் என்பது சபைக்கு அடையாளமா இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமை என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோமே, நீதிமான் என்பது தேவனுடைய சபை குறியும். ஆகையினால்தான் சங்கீதம் 92வது சங்கீதம் 12, 13 ஆகிய வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். நாட்டப்படுகிற அனுபவம் நீதிமான குறித்து சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவ்விடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார் என்று சொல்லி விருட்சங்களுக்கு அடையாளமாய் நீதிமான் வர்ணிக்கப்படுகிறான் என்று சொன்னால், அது சபையில் நாட்டப்பட்டு தலை தோங்குகிற வளர்ச்சி அடைந்து எழும்புகிற அனுபவத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப நீதிமான் அப்படிங்கிற இந்த யோசேப்பை ஆண்டவருடைய வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஆனா நீதிமானுக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்கு. அதுதான் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான் ஆயாச்சு, வீட்டிலே இருந்து வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி இருந்துடலாமே? இல்ல, நீதிமான் வளர்ச்சி அடையும்படியா ரட்சிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற முகாந்தரமாகவே கர்த்தர் சபைக்கு அந்த சபை கூடி வருதலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அனுபடினாலதான் யோசேப்பை வேதம் நீதிமான் என்று அடையாளம் காண்பித்து கொடுத்தாலும், அவன் சபைக்கு அடையாளமாக காண்பித்து கொடுக்கப்பட்டாலும், அவனுடைய பகுதியிலே, அவனுடைய காரியத்திலே, அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த சுய சித்தம் என்கிற அந்த வேற அந்த கலையை கர்த்தர் பறிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பகுதியை அதிகமாய் போனா சொல்ல போகல, இதெல்லாம் அவுட்லைன். அப்ப தேவனுடைய முதல் அப்ரோச் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, what was the first approach of God towards men, especially in the New Testament? புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய இடைபடுதல், மனுஷனை நோக்கிய தேவனுடைய இடைபடுதல் எதுவாக இருந்தது
அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அவர் இடைப்படுறது எப்படிதான் இருக்குன்னா, யோசேப்புடைய சுயத்தை களைந்தெறிகிறார். இந்த வெளிப்பாடு சபைக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. இன்னைக்கும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, தூங்கு பாலா தூங்கு அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெத்தட்டிக்கு பாருங்க. ஹவு ட்ராஜிக் our Christianity is. பயங்கர மோசம், பயங்கர மோசம். நீங்க புதிய ஏற்பாட்டை திறந்தாலே எவ்வளவு தெளிவு இருக்கு பாருங்க. தேவன் மனுஷனோடு இடைப்படுகிறார். எதுக்காக? எதுக்காக? அவனை பணக்காரன் ஆக்குறதுக்காகவா? அவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கிறதுக்காகவா? இல்லை. ஒன்றே ஒன்று தாங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவனுடைய எண்ணம் தப்பு. அவன் தப்பா எண்ணிக்கிட்டு இருக்கான், தப்பான காரியத்தை செய்ய போறான், தன் சுய எண்ணத்துக்கு இடம் கொடுத்து தன் சுய கிரியை வெளிப்படுத்த போறான். ஆண்டோடைய இடைப்படுதல் வருது, அது தவறுப்பா, அது செய்யாத. அதான் உண்மையான அர்த்தம். அதோட அர்த்தம் அதுதான். அதை நீ செஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் யோசேப்பு இடைப்படுறாரு. இப்போ யோசேப்பு பரவாயில்ல சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவன்கிட்ட இடைப்பட்டிருப்பாரா? பரவாயில்ல, யோசேப்பு தெளிவாக தான் இருக்கான், சரியான இடத்துல இருக்கிறான், ரைட், யோசேப்பு செய்யட்டும், இதுதான் நான் விரும்புகிறேன், அதையே அவன் கரெக்டாக செய்கிறானே. அவன் என்ன, அவனுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் ஒன்று போல இருக்கு. அவன் என்ன, நான் என்ன நினைக்கிறேன்னு அதே போல தான் அவனு நினைக்கிறான் அப்படின்னா யோசேப்பிட்ட அவர் பேசியிருக்க மாட்டார். பேசியே செய்வார்? பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதனால தேவன் தம்முடைய தூதன் மூலமா அவருடைய வார்த்தையை யோசேப்புக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டார் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு தன் சுய எண்ணங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். What is Christmas? What is real Christmas or what is meant by real Christmas? எது உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் சொல்லுவேன். என் சுய சித்தத்தை வேறறுக்கும்படி தேவ சித்தம் போராடி கொண்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கிறிஸ்மஸ். இத குறித்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. இது நாட் ஓன்லி ஜோசப், யோசேப்ட மாத்திரம் இல்ல, மரியாள்டையும் பேசுறாரு. இது எப்படி ஆகும்? அவ சுய சித்தம் எழும்புது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவ சுய சித்தத்தை மேற்கொள்றாரு. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. இதெல்லாம் எது தெரியுமா? அவளுடைய சுய சித்தம். மனுஷீகம், மனுஷீகம், மனுஷீகம். அன்று என்ன செய்யறாருன்னா அதை மேற்கொள்றதுக்கு இது எப்படி ஆகும்னு கேட்கிறாளே. ஆமாமா, நீ சொல்றது சரிதான், இது எப்படி ஆகும்னு அவரும் கேட்கல. நீ யோசிக்கிறது உன் பேச்செல்லாம் எப்படி இருக்கு? மாம்சீகம், மனுஷீகம். இப்ப அவருடைய வார்த்தை வெளிப்படுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய இடைப்படுதலை கவனிக்கீங்களா? புதிய ஏற்பாட்டு துவக்கத்துல இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல தேவனுடைய இடைப்படுதல் எப்படிப்பட்ட ரீதியில வெளிப்பட்டது என்று சொன்னால், சுய சித்தத்தை மழுங்க பண்ணுவதற்கு, சுய சித்தத்தை, சுய விருப்பங்களை, சுய இச்சைகளை, சுய நடத்தைகளை, சுய கிரியைகளை தவிடுபடி ஆக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, மரியாள்கிட்ட மட்டும் இல்லை, சாஸ்திரிகளுக்கு கொஞ்சம் ரோடு சரியா தெரியாது போல, பாதை தெரியாம, திசை தெரியாம போயிட்டாங்க. என்ன, எங்கேயோ இருக்கிற கிறிஸ்துவ வேற எங்கேயோ போய் தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க. பயங்கரமா பளிச்சு எறிகிற லைட்டிங்ஸ்ல தேடிட்டு இருக்காங்க. அங்க பதில் என்ன இருக்கும் தெரியுமா? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார்னு சொல்லிட்டு போயிடுவார். நீ பிரேத குழியில போய் தேடிட்டு இருக்கியே, அவர் இங்கே இல்லை அப்படின்னு வரும். வேற எங்க தேடலாம்? டான்ஸ் ஆடுற பாடகர்கள், அந்த ஆடுறவங்க, அவங்க மத்தியில் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கிறிஸ்துவ எங்க பார்க்காங்க பார்த்தீங்களா? அரண்மனையில் பார்க்காங்க. இப்போ தேவனுடைய அப்புறம் நட்சத்திரம் உங்களை கொண்டு போகுது. எதுக்குன்னா, தேவனுடைய இடைப்படுதலே எதுக்காக இருக்குன்னா, அவங்களுடைய சுய சித்தத்தை சாக பண்ணணும், அவங்களுடைய சுய எண்ணங்களை அவங்கள்ட்ட இருந்து களைய பண்ணணும். அதற்காகத்தான் ஆண்டவர் வெளிப்பட்டா. சாஸ்திரிகள் மீண்டும் ஏரோதுட்ட போயிடலாம் நினைக்காங்க, அங்க போக வேண்டாம்னு சொல்லி தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவர் எந்த வழியா போனாங்களாம்? வேறு வழியாய் போனார்கள். அப்ப கிறிஸ்து பிறப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல பரிசுத்த வேத நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஆழ்ந்த சத்தியம், ஒரே சத்தியம் என்னன்னு கேட்டா, மனுஷனுடைய சுய வழிகளை கர்த்தர் மேற்கொள்கிறார். மனுஷனுடைய சுய எண்ணங்களை கர்த்தர் தவிடுபடி ஆக்குகிறார். மனுஷனை தன்னுடைய சுய எண்ணங்களிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்னு நான் வேதத்தின் அடிப்படையில் விளங்கி கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு உங்களோடு கூட
ஒரு சம்பவத்தை, ஒரு முக்கியமான காரியத்தை நான் இந்த செய்தியாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். எங்கே திரும்புங்க? வடக்கே திரும்புங்கள். இந்த செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு இதுதான், வடக்கே திரும்புங்கள். இதோடைய எண்டில், இந்த செய்தியினுடைய முடிவில் யாவரும் தெளிவாக விளங்கிக்கிட முடியும். இந்த வடக்குன்னா என்ன, இந்த வடக்கை திரும்ப சொல்றாரு, இது என்னங்கிற காரியத்தை நீங்க விளங்கி கொள்ள முடியும். வடக்கே திரும்புங்கன்னு சொன்ன உடனே அப்ப ஆண்டவர் புதுக்கோட்டையில் ஏதாவது கடையை வைக்க சொல்றாரா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது புதுக்கோட்டையில் ஆண்டவர் சாயல்புரத்தில் கிடந்து நீ சாகக்கூடாதுங்கிறதுக்காக நீ புதுக்கோட்டையில் ஒரு புதுசா கடை ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல போறது இல்லை. அது தட்டாப்புறம் எங்கேயாவது போய் சொல்லான்னு நினைச்சிடாதீங்க. இது அந்த காரியம் கிடையாது. அதில் சிலருக்கு அப்படி என்ன வந்துடும், வடக்குன்னு சொல்றாரு, நான் ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தட்டாப்பறைக்கு அங்கிட்டு ஒரு இடம் முடிக்க முடியாம கிடக்கு, அதை முடிச்செல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் கரெக்டா வடக்கே திரும்ப சொல்றாரு, அப்ப அங்கதான் ஏதோ வச்சிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது அதை குறித்தது அல்ல. வடக்கே திரும்புங்கள், turn you northward. ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக வடக்கே திரும்ப சொல்லுகிறார்? அதுக்கு முன்பாக நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, நான் சுத்தி வளைக்கவே விரும்பல, நேரடிய காரியத்துக்குள்ள வருகிறேன். உபாகமம் 2வது அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் சேயீர் மலை நாட்டை சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளா சேயீர் மலை நாட்டை சுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அங்க 1 வசனத்துல போட்டிருக்கு, நாங்கள் சேயீர் நாட்டை என்ன செஞ்சோம், சேயீர் மலை நாட்டை அநேக நாள் சுற்றி திரிந்தோம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. அப்படித்தானே போட்டிருக்கு. 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கு? அப்பொழுது. அப்ப சேயீர் மலை நாட்டை சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. அப்பொழுதுன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? அப்ப சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஸ்டாப் பண்றாரு, நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், போதும் சொல்லி நிறுத்தம் கொடுக்கிறார். அவனுடைய ரூட் சரியில்லை. அவன் அழைக்கப்பட்டது சேயீர் மலை தேசத்திற்காக அல்ல. அவனுடைய ஓட்டத்தை நிறுத்துகிறார். நிறுத்திட்டு இன்னொரு திசையை நோக்கி ஓட வைக்கிறார், மூவ் பண்ண வைக்கிறார், பயணிக்க வைக்கிறார். வடக்கு திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்றார். நல்ல கவனிங்க, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அநேக நாள் சுட்டிக்கிட்டே இருக்காங்க. இது ஏன் வெளிப்படுத்துறாரு கேட்டா, அடுத்தடுத்து வசனங்களை வாசிக்கும் போது, அதாவது 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த மலை தேசத்துல நான் ஒரு அடி நிலம் கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டார். நான் நம்ம பாஷையில சொல்றேன், ஒரு அடி கூட நீ வாங்க முடியாது, அப்படிதான் அவர் சொல்றாரு. இந்த தேசத்துல ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடே. அடுத்தடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப சில சொல்லுவாங்க, இப்ப நீ என்ன சுத்திக்கிட்டே இருக்க, ஒரு 2 மாசமா சும்மா சுத்தி வர்ற, இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சிலர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகாம படிக்காம அப்படியே ஊரை சுத்துவாங்க. எதுக்குன்னு கேட்டா வீணா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ சுத்துறதுனால ஏதாவது ஒரு பலன் இருந்துச்சா? ஒரு 10 ரூபா காசை உன்னால ஏன் பண்ண முடிஞ்சுதான் கேட்பாங்க. சும்மாவே சுத்திட்டு இருந்தியே, ஒரு 10 ரூபா கிடைச்சுதா? நிறுத்துப்பா, சும்மா ஓடுற ஓட்டத்தை நிப்பாட்டு. இந்த மக்கள் நினைச்சாங்க போல, நமக்கு சேயீர் மலையில் ஏதாவது கிடைக்கும் போல நினைச்சு இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்காங்க. சுத்தி 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 வர்றாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு, இவன் சுயமா ஓடிட்டு இருக்கிறான், இவனை இதுக்காக நான் அழைக்கல, இவன் போக வேண்டிய தேசம் எந்த தேசம்? கானான் தேசம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், வடக்கே திரும்புங்கள், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். இதுதான் இந்த நான் உங்களுக்கு அடுத்த வாக்குத்தத்தெல்லாம் வரும் 1ஆம் தேதி. நான் இந்த சபைக்கு எனக்கு தேவன் உணர்த்தின வாக்குத்தத்தத்தை சொல்றேன். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா தேவனுடைய பார்வையில தம்முடைய சபையாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் விருதாவாக ஓடுகிறதை அவர் விரும்பவில்லை, வீணாக பிரயாசப்படுவதை விரும்பவில்லை. அதனாலதான் சொல்றாரு, நான் நிறுத்துறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நீ சுத்திக்கிட்டே இருக்கிய, அதுல உனக்கு ஒரு அடி கூட கிடையாது. உன்னுடைய தேசம், நான் பங்கிட்டு கொடுக்க போற தேசம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்புங்கள். இங்கேயே சுத்தி திரிந்தது போதுன்னு சொல்றாரு. எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாருங்க. என்ஆஃப் அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில், லாங் என்ஆஃப். போது இவ்வளவு சுத்திட்டு நிறுத்து. போதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறுத்துன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தங்க குழம்போ சாப்பாடு அதிகம் வச்சுக்கிட்டே இருக்காங்க, இல்லை போதும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி அர்த்தம் இன்னொன்று அர்த்தம் என்னன்னா நிறுத்துங்க அப்படின்னு அர்த்தம். போதும், என்ஆஃப் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா வடக்கை திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே யாராவது ஐயா நான் வட மாநிலத்துக்கு மிஷனரியா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், கரெக்டாக இந்த வருஷத்தின் கடைசியில் கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஒரு அப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சா ரைட், சந்தோஷம்தான். மற்ற வேற ஏதாவது வெளிப்பாடு கிடைக்காம போறதுக்குனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த புதுக்கோட்டையில் கடையை புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிடலாம், தொழில் தொடங்கிடலான்னு எனக்கு ஆண்டவர் பேசுறார் அப்படின்னு நினைக்காம வட மாநிலத்துக்கு போக சொல்றாரு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் ஒரு இதாக அனுபவம் இருந்தா ரைட். அப்படி இந்த நாளில் ஆண்டு ரெண்டு பேசுறாரு. 2-3 நாளாக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். வட மாநிலத்தை குறித்து ஒரு தரிசனம் இருந்துகிட்டே இருக்கு. போகலாமா வேண்டாமா நினைச்சிட்டு இருக்கேன். கர்த்தர் இந்த செய்தி மூலமா உறுதிப்படுத்துறாருன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராளமா நல்ல ஆலோசனையும் கேட்டுக்கங்க. நல்ல என்னது ஊழியர்கள் இருக்காங்க, ஆலோசனையும் கேட்டு நல்ல ஜெபத்தோடு கூட தாராளமா போயிட்டு வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, இந்த சேயீர் மலை நாட்டை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. இந்த சேயீர் மலை தேசம் எதை குறிக்கிறது? நான் முதல்ல சொன்னது எதுக்கு தெரியுமா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்ப நீங்க புரிஞ்சுங்க. முதல்ல அவுட்லைன் கொடுத்துட்டாங்க. கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, சுய சித்தத்தை தேவ சித்தம் மேற்கொள்கிறது. சுய எண்ணங்களை தேவனுடைய எண்ணங்கள் விழுங்கி விடுகிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டின் துவக்கம். கிறிஸ்து பிறப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வெட்ட வெளிச்சமாக திட்டவட்டமாக நமக்கு காண்பித்து கொடுக்கிற அற்புதமான சத்தியம். அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் பாலகனை குறித்து வேற எதோ குறித்து இப்ப பேசல. அதன் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 38 வருஷங்களா, இதோட பின்னணியை கவனிச்சீங்கன்னா பல ஆண்டுகளா இவங்க இதுலயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. இவங்களை பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பாரு தெரியுமா? ஐயோ ஒரு அடி கூட, நான் இப்படி நான் இமேஜின் பண்றேன். எப்படின்னா ஒரு அடி கூட செய்யறதுல உங்களுக்கு கிடையாது. நான் சொல்றது வந்து உண்மை, நான் உண்மை சத்தியம். நான் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல, இதுல ஒண்ணுமே கொடுக்க போறது இல்லை. இந்த நம்ம பிள்ளைகள் பாருங்க விருதாவா அலைகிறாங்களே, ஒரு பலனும் கிடையாது, சும்மாவே சுத்திட்டு இருக்காங்களா. உண்மை அர்த்தம் தானே? ஆண்டவர் அதுக்கடுத்து அப்படித்தானே சொல்றாரு. இந்த சேயீர் மலை தேசத்துல நீங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்களே, இவ்வளவு நாளா சுத்திறீங்களே, இதுல ஒரு அடி கூட கொடுக்க மாட்டேன், நீ வடக்கு போ, உனக்கு நிறைய கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன செய்றாங்க? கண் சொருகி போனவர்களா இந்த இடத்துலயே சுத்தி சுத்தி வர்றாங்க. அது இடம் எந்த இடம்? எதுல இருந்து கர்த்தர் தமது சபையை வேறொரு திசைக்கு நேரா திருப்புகிறா. எந்த திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த இவர்களை எந்த திசைக்குள்ளேயே எந்த பகுதிக்குள்ள அவங்க சிக்கிக்கிட்டு இருந்தாங்களோ, எந்த பகுதியிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து எந்த பகுதிக்கு எந்த பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறா, எந்த பயணத்தை தொடங்க சொல்றார், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கு பிரியமானவர்களே. அது என்னன்னு கேட்டா, சேயீர் மலை அப்படின்னு சொன்னா ஏசாவை குறிக்கும். நல்ல கவனிங்க. ஈசாக்கு 2 பிள்ளைகள் பிறகுறாங்க. அதுல மூத்தவன் யார்? மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. அப்ப இந்த ஏசாவை தான் இந்த சேயீர் மலை குறிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களில் சேயீர் மலையில இந்த ஏசாவின் வம்சத்தார் குடியேறினாங்க. இதை குறித்த சத்தியங்கள் அறியணும் அப்படின்னு சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் அதுல முதல் வசனத்தை வாசிங்கன்னா, அப்ப பாருங்க, ஏதோம் நாளும் ஏசா நாளும் சேயீர் மலை தேசத்தார் அல்லது சேயீர் அப்படின்னாலும் ஒன்றுதான், மறந்துடாதீங்க. இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யூதர்களை குறிக்கும். நியாயப்பிரமாணம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொல்லிட்டாலே 12 கோத்திரங்களை குறிக்கும். அதே போலதான் ஏசா அப்படின்னு சொன்னாலே ஏதோம் அப்படிங்கிற அர்த்தம், சேயீர் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். 8 மற்றும் 9. ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். போதும். அப்ப சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகள். அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு வசனத்துல சேயீர், சேயீர் மலை, சேயீர், ஏதோம், ஏசா, இந்த 3 பொருள்படுகிறது.
இன்னும் சில தீர்க்கதரிசன புஸ்தகங்களை பார்த்தீங்கன்னா அது எரேமியாவா இருக்கலாம், எசேக்கியேல் புஸ்தகமா இருக்கட்டும், ஒபதியா, மன்னிக்கும், ஆமா ஒபதியா தான், ஓசியா இல்லை ஒபதியா. ஒரே ஒரு அதிகாரம் தான், அந்த ஒரே ஒரு இதாக இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா சேயீர் மலையே சேயீர் அப்படிங்கிறது ஆண்டவர் வன்மையை கண்டிப்பா. எசேக்கியேல் புஸ்தகத்துல 35, இப்ப எடுக்க வேண்டாம், எசேக்கியேல் 35வது அதிகாரத்துல பார்க்கும்போதும் சேயீர் செய்ததான அவன் சிந்தின இரத்தத்திற்காக ஆண்டவர் அவனை நியாயம் விசாரிக்கிறதாய் ஆண்டவர் எச்சரித்து பேசுகிறதையும் எசேக்கியேல் 35வது அதிகாரத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஒபதியா முழுவதுமே எது தெரியுமா? ஒபதியா ஒரே ஒரு அதிகாரம் தான், முழுக்க ஆண்டவர் ஏதோமுக்கு விரோதமாய், ஏசாவின் சந்ததிக்கு விரோதமாய், சேயீர் மலை தேசத்தாருக்கு விரோதமாய் பேசுகிற தீர்க்கதரிசன வாக்கியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே எதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேயீர் மலை தேசத்தார கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். இந்த சேயீர் என்பது ஏசாவை குறிக்கும் அப்படிங்கறத வேதம் தெளிவா நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் இந்த சேயீர் மலையில சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருந்த அந்த அனுபவங்களுக்குள்ள ஏதோமியரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நான் சாயர்புரத்தில் சுத்திக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், யாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? எந்த ஜனங்களை தான் பார்த்துட்டு இருக்கணும்? சாயர்புர ஜனங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாயர்புரத்தில் சுற்றிட்டே இருக்கிற சாயர்புர மக்களை தான் பார்ப்பேன். புதுக்கோட்டையில் சுற்றினா புதுக்கோட்டை மக்கள் தான். உண்மையா இல்லையா? அதான் என்ன, வெளிநாட்டுக்கு போனோம்னா வெளிநாட்டு மக்களை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், இங்கே உள்ள மக்கள் தெரியாது. அப்போ இவங்க இங்கேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க அனுபவத்துக்குள்ளேயே நிற்காங்க, சேயீர்லேயே நிற்காங்க. இப்போ ஒருவேளை நம்ம கேட்கலாம், எழுத்தின்படி பார்த்தா நாங்கள் சேயீர் மலையில் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். அப்போ ஆண்டு நமக்கு காண்பித்து கொடுக்கிற வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், வெளிச்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அநேகர் சேயீர் மலை தேசத்தாருடைய அனுபவங்களில் சுற்றி திரிகிறார்கள். சேயீர் மலை எதை குறிக்கிறது? சுயம். ஒருவேளை போஜனத்திற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்டபுத்திர பாகம், சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை ஈஸியாக சுலபமாக விட்டு போட்ட அந்த அனுபவம் கொண்டிருப்பதுதான் சேயீர் மலையில் சுற்றி திரிகிற அனுபவம் என்பதை இந்த காலை வேளையில கர்த்தருடைய சபை விளங்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் நீங்க காண்பிக்கிறார். நீங்கள் சேயீர் மலை தேசத்தை சுற்றி திரிந்தது போதும், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள், வடக்கே திரும்புங்கள். சேயீர் மலைக்கு வர்றதுக்கு முன்னால முதல்ல நான் உங்களுக்கு பேச வேண்டியது வடக்கு குறித்து பேசி விடுகிறேன். வடக்கு வடக்கு வடக்குன்னு அங்க நினைச்சிடக்கூடாது, வேற எதையாவது நினைச்சிடக்கூடாது. இந்த வடக்கை நோக்கிய டர்ன் யூ நார்த்வர்ட் அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். நீ நார்த்து பக்கமா, அதாவது வடக்கு பக்கமா திரும்பு. இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வடக்கு. வடக்கு பக்கமா திரும்ப சொல்றாரு. வடக்கு அப்படிங்கிறது ஆண்டவர் எதை ஸ்ட்ரெஸ் பண்றார் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்தின்படியா வடக்குன்னு சொல்லும் போது சேயீர் மலையை விட்டு அவங்க வடக்குக்கு போகணும் அப்படின்னா கானான் தேசம், கானான் தேசத்தை நோக்கி போகிற ஒரு அருமையான ஸ்தலம். அதனால நான் வடக்குங்கிறத ரெண்டு பகுதி உங்களோடு பகிர்ந்து கொள்றது. என்ன அப்படின்னா, நமக்கு கானான் எழுத்தின்படியான கானான் கிடையாது. எழுத்தின்படி காணானா பல லட்சங்கள் செலவழிக்க ஆயத்தமா இருந்தா கூட்டு போயிடுவாங்க. ஊழியக்காரங்க கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. உங்க பணத்துல அவங்களுக்கும் டிக்கெட் எடுத்துட்டு அவங்களும் உங்களோட பயணிக்க அவங்க இன்னைக்கும் வாஞ்சியா இருக்கிறாங்க. இது அது இல்லை. அப்படின்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கணும்? டெல்லி, பாம்பே அல்லது டெல்லி ஏதாவது கடந்து இப்ப ஈராக் ஈரானையாவது தொட்டுட்டு இருக்கணும். அப்படிதானே? டென்ட் எல்லாம் போட்டு இன்னைக்கு இங்க ஆராதனை, நாளைக்கு அப்படி கொஞ்சமா போய் அடுத்து புதுக்கோட்டையில வச்சு நம்ம கூடி எல்லாம் ஆராதிச்சு, அப்ப அடுத்த டென்ட் அடுத்து டாட்டா அப்படியே போய் அப்படி எப்போதுண்டான பிடிச்சி அப்படி மதுரையை பிடிச்சி அப்படியே போயிட்டு இருக்கிறது இல்லை, நார்த்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது இல்லை. இது எழுத்தின்படியான கானான் உங்களுக்கு எனக்கும் பரம கானான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆதலால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்படுவதற்கு வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா ஹெவன்லி சிட்டி, பரம தேசம். எர்த்லி சிட்டின்னு அப்படின்னு போடல, எர்த்லி நேஷன் அப்படின்னு இல்லை, ஹெவன்லி சிட்டி அப்படின்னா அப்போ அது பரலோகத்துக்குரியது. பரம தேசத்தையே விரும்பினார்கள். முற்பிதாக்களுடைய பூர்வ பாதை என்ன? பரம கானானை நோக்கி இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நீங்களே யோசிச்சு பாருங்க, கானான் ஆபிரகாம் எந்த தேசத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு?
அவன் ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு பிரிந்து ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வந்து அவனை எந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்தார்? எகிப்திலே கொண்டு வந்து சேர்த்தாரு. கானான் தேசத்தை தான் சுதந்திரிக்க பண்ணார். கானான் தேசத்தை தான் மன்னிக்கும், கானான் தேசத்தெல்லாம் சஞ்சரிக்க பண்ணார், சுதந்திரிக்க வைக்கல. ஆபிரகாமெல்லாம் சுதந்திரிக்க வைக்கல, கானானை சுதந்திரிக்கலாம் வைக்கல. பரதேசிய சஞ்சரிக்கிறதுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுடைய பிள்ளைகள் இவங்கள தான் எப்படி வாழ்ந்தாங்க கேட்டா, அவங்க கானானை சுதந்திரிக்கல, அவங்க கானான்ல வாழலன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எங்க இருந்தாங்க? கானான்ல தான் இருந்தாங்க. வேற எங்க இருந்தாங்க? பாபிலோன்ல இருந்தாங்க. அப்ப ஏன் ஆண்டவர் உனக்கு கானானத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு? கானான்ல தான் ஆபிரகாமே இருக்கிறாரு. அப்படி உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, இந்த பூமியில யாரெல்லாம் பரதேசிகளா இந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, பரதேசிகளா இந்த பூமியில நித்திய ஜீவனை அனுபவியாதவர்கள் சுதந்திரரா அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கவே முடியாது என்பதை தான் பரிசுத்த வேதம் வெட்ட வெளிச்சமா காண்பித்து கொடுக்கு. இது 100% உண்மை. இந்த பூமியில் எப்படி நித்திய ஜீவனை அனுபவிக்கிறதுன்னு கேட்டா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அங்க போய் அறியறது இல்லை இந்த பூமியில். அதுதான் சபை கூடி வருதல். எதுக்கு சபை கூடி வருதல்? யாராவது ஒரு விசுவாசி எழுப்பி 10 கார் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி ஆண்டவர் அடுத்த வருஷத்துல மற்ற எல்லாருக்கும் 10 காரை கொடுக்க போற அப்படிங்கிறதுக்கா? இல்லை. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். பார்த்தீங்களா? அது யோவான் 17வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு. பார்த்தீங்களா? அதுதான் இந்த பூமியில நீங்க நல்லா ஞாபகம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பரதேசிகளா வாழ்ற வாழ்க்கை. பேதுரு அதை தான் சொல்லுவார், நீங்கள் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம் 16-17 நீங்க வாசிக்கும் போது அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்ல, அதே பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும் போது, பிரியமானவர்களே, பரதேசிகளும் அந்நியர்களுமாய் இருக்கிற நாம் இந்த பூமியில அதாவது ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகினேன் எழுதுவா. பரதேசிகளும் அந்நியர்களுமாய் சஞ்சரிக்கிற நாம் அப்ப இந்த பூமியில பரதேசிகளை சஞ்சரிக்கிறோம். பரதேசிகளை சஞ்சரிக்கும் போதே நித்திய ஜீவனை நீங்க அனுபவிச்சா, நீங்கள் நான் அனுபவிச்சா மட்டும்தான் சுதந்திரரை அனுபவிக்க முடியும். அது சுதந்திரர். எவ்வளவு ப்ளூ பிரிண்ட் பாருங்க, ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இதை சுதந்திரமா பங்கிட்டு கொண்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் சுதந்திரம். ஆபிரகாமுக்கு சுதந்திரமா கொடுக்கலையே, எங்க சுதந்திரமா கொடுத்தாரு? அவன் பரதேசியா சுட்டிட்டு வந்தான், அவ்வளவுதான். தற்காலிகமா சுதந்திரித்து வந்ததை மன்னிக்கும், தற்காலிகமா சஞ்சரித்து வந்ததை தான் ஆண்டவர் சுதந்திரம். அதனால ஒரு செய்தி இப்படி என்ன எடுத்தேன், கானானில் பரதேசிகளும் சுதந்திரரும் அப்படின்னு ஒரு செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். அப்படி அர்த்தம் என்னன்னா, இந்த நித்திய ஜீவனை பரதேசிகளை நம்ம சுதந்திரிக்கணும் பிரியமானவர்களே, பரதேசிகளை அனுபவிக்கணும் பிரியமானவர்களே. அதுதான் பழைய பூர்வ காலத்து பரிசுத்தவான்களுக்கு தேவன் காண்பித்து கொடுத்த வெளிச்சம். நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, இந்த தேசத்தை தருவேன், இந்த தேசத்தை தருவேன், இந்த தேசத்தை சொன்னோம்னா ஆல்ரெடி இங்கதான் இருக்குது. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது என்ன, அவரு என்ன பாபிலோன்லயே இருந்தாரு? இந்த தேசத்தை உனக்கு தருவேன் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எங்கதான் இருக்கிறாரு? கானான்ல தான் ஆபிரகாம் இருக்கிறாரு. கானான்ல இருந்துகிட்டே சொல்றாருன்னா அப்படி அர்த்தம் என்ன தெரியுதா? உங்களுக்கு புரியுதா? நித்திய ஜீவனை பரதேசிகளை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் சுதந்திர அனுபவிக்கிற அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகையை தேவன் அவர்களுக்கு கொடுக்க முடியும். சும்மா கிடையவே கிடையாது. எழுதப்பட்டதை ஆண்டவர் மாற்றவே மாட்டார். இதுதான் உண்மை, ரியாலிட்டி இதுதான். நம்ம யோசுவா 9 அதிகாரம் 10 அதிகாரம் 11 அதிகாரத்தில் பார்ப்போம். சீட்டு போட்டு பங்கிடப்பட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அது சுதந்திரரா அவங்க கட்டி கொண்டது. அப்ப முதல்ல ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னு கேட்டா, பரதேசிகளா தம்முடைய சந்ததியை அப்படியே சந்தரிக்க வைக்கிறார். பரதேசிகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. கானான் தேசத்தினுடைய பலனை தானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. யாக்கோபு, முற்பிதாக்கள், ஈசாக்கு, ஆபிரகாம், எங்க எல்லாரும் பரதேசிகளா கானான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுதந்திரம் அனுபவிக்கல. சுதந்திரம் கொடுத்தது யோசுவா காலத்துல. அப்ப இந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். என்னன்னா, இந்த பூமியில நித்திய ஜீவனை நான் பரதேசியா இருக்கிற இந்த காலத்துல நான் நித்திய ஜீவனை அனுபவிச்சு வந்தேன்னா நிச்சயமா சுதந்திரரா எனக்கு அந்த பாக்கியத்தை தேவன் தருவா. அதனாலதான் சொன்னார். அப்பனா தேவனுடைய நோக்கம் என்னன்னா, எந்த சந்ததியை பரதேசிகளா கானான்ல சஞ்சரிக்க பண்ணாரோ அதே சந்ததிக்கு தான் சுதந்திரரா கொடுக்கிறார். அவ்வளவுதான்.
வேற ஒன்றும் வேற என்ன வெளிப்பாடு நமக்கு வேணும் பாருங்க, எவ்வளவுதான். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் பேசுறாரு. சேயீர் மலை தேசத்தை, சேயீர் மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அந்த வடக்கு எதை குறிக்கினா, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் என்று நாம் சங்கீதம் 48வது சங்கீதம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கு. எவ்வளவு அருமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சர்வ பூமியின் மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த உலகத்துக்கு வடதிசை தான் பதிலாம். ஒட்டுமொத்த உலகத்துக்கு, ஒட்டுமொத்த பூமிக்கு வடதிசை தான் மகிழ்ச்சியை கொண்டு வருதான். நான் சொல்லல, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. எதுக்கு எப்படி போட்டிருக்கு? சாயர்புரத்துக்கு மட்டும் இல்ல, தூத்துக்குடிக்கு மட்டும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு போட்டிருக்குதா? எப்படி போட்டிருக்கு? சர்வ பூமிக்கும். அந்த வசனத்தை வாசிங்களேன். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியே இதுதான். வட திசையை மட்டும் தான் நோக்க வேண்டியது இருக்கு. அதனால சொல்லிட்டேன், புதுக்கோட்டையில் கிறிஸ்து, அவருடைய சமூகம், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளால் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும், தேவனுடைய சமூகத்துக்கு திரும்ப வேண்டும், சீயோனுக்கு திரும்ப வேண்டும், சீயோனிலிருந்து கர்த்தருடைய வேதம் வெளிப்படும் என்று மன்னிக்கவும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 2வது அதிகாரத்தில் காண்பித்துக் கொடுக்கிறாரு. 3வது வசனம் அல்லது 4வது வசனம், 5வது வசனம், 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எருசலேமிலிருந்தும் சீயோனிலிருந்தும் கர்த்தருடைய வேதம் வெளிப்படுகிறது. அதனாலதான் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தனக்குள்ள மாம்சீகமா சிந்தனை பண்ணி கொண்டிருந்த நீதிமானாகிய யோசேப்புக்கு ஆண்டுட்டு வந்த வெளிப்பாடு எது தெரியுமா? வடக்கே திரும்ப அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். நான் செய்தியின் அடிப்படையில் பேசுறேன். வடக்கு திரும்ப, என் சமூகத்துல என்னுடைய வார்த்தையை கேளு. நீ உன் சுய புத்திக்கு இடம் கொடுக்காத. உன் புத்தி என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ இப்படி ஆயிட்டாளா, மரியாதை குறித்து இப்படி ஒரு செய்தி வருதே, யோசிக்கான். இவளை வெளியே அவமானம் படுத்த முடியாது, என்ன செய்யலாம், அப்படியே அவமானப்படுத்தணுமே அப்படின்னு நினைச்சானா? இல்ல, அவமானப்படுத்தக்கூடாது, என்ன செய்யலாம், அவமானப்படுத்த மனதில்லை, சரி தள்ளி விட்டுருவோம், தள்ளிடுவோம் அப்படின்னு நினைக்கான். ஆண்டு சொல்ல வடக்கு திரும்ப அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னுடைய அந்த வாழ்க்கையை நீ பார்க்குற சேயீர் மலை எதை குறிக்க அப்படின்னு கேட்டா, இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கு பிரியமானவர்ல. சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத காண்பித்து கொடுக்கிறது பிரியமானவர்ல. அதனால ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுதுன்னு சொன்னா, வடக்கை திரும்பு, தேவனிடத்தில் திரும்பு, தேவ சமூகத்துக்கு வா, தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு திரும்பு. எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மக்கள் பாருங்க, இன்னும் விட்டா என்ன செய்வாங்க? சேயீர் மலையை சுத்திக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆண்டவரிடத்துல வார்த்தை வருது. அந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது எப்படி பார்த்தேன் தெரியுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த சுயத்தை சாகு பண்றார். ஜனங்களை தேவன் பார்க்கும்போது அவன் சுய சித்தத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கான். அது அவருடைய விருப்பம் கிடையாது. சுய விருப்பத்துக்குள்ளேயே இருக்கிறான், சுயத்திலேயே இருக்கான். சேயீர் மலை மக்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கு. அங்க பேசி அவங்ககிட்ட சுக்கான் சாப்பிட வைக்க இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க சுபாவங்களுக்குள்ளேயே தான் அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். அவர் பேசும்போது எப்படி இருக்குன்னா, வேறு பிரிக்கிறார். இந்த சுயத்திலிருந்து வெளியே வா, இந்த சேயீர் மலையை விட்டு வெளியே வா. தேவனுடைய வார்த்தை என்ன இருக்குன்னா, உடனே புறப்படணும். இந்த சேயீர் மலையை விட்டு வடக்கே போ, தேவ சமூகத்துக்கு வா. இந்த சேயீர் எதுக்கு அடையாளமா இருக்கு? தேவனால் வெறுக்கப்படுவதற்கு அடையாளம். எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 9வது அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன், அதுல 12, 13, 14 பார்க்கும்போது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டதே, ரெபெக்காளுக்கு சொல்லப்பட்டதே. ஆகையால் நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஏசாவை வெறுத்தேன். சேயீர் மலை எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுதா? தேவனால் வெறுக்கப்படுறதுக்கு அடையாளமா இருக்கு. சீயோனுக்கு திரும்புறது, வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் இருக்கு, அது அவர் விரும்புகிற ஒரு இடமா. இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியால் என்றென்றைக்கு என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். வீட்டில எல்லாம் போட்டிருப்பீங்களா போர்டு, இதை நான் விரும்பினபடியினால் என்றென்றைக்கு இதில் வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ விரும்புறது என்ன, அவர் சிநேகிக்கிறது என்ன? யாக்கோபு
சபை, சபை கூடி வருதல், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கட்டி எழுப்பப்படுகிற அனுபவம். இந்த சேயீர் மலை எதுக்கு அடையாளமா இருக்கு? உலகம். அதனால அந்த பாயிண்ட் பார்க்கிறோம். நான் ரெண்டுமே கேட்டே இருங்க. வடக்கு சேயீர் மலை, வடக்கு சேயீர் மலை, சேயீர் மலை வடக்கு. அப்படி கேளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு வரும்போது, 25வது அதிகாரம் 31 நினைக்கிறேன், வாசிங்க. 25, 31. பாருங்க, அப்படி சொல்லி 33ஆம் வசனத்துல தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான். 34ஆம் வசனம் சொல்லுது கடைசியில, இப்படி ஏசா, இப்படி ஒருவேளை போஜனத்துக்காக இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? அலட்சியம் பண்ணான். எபிரேயருக்கு வாங்க, எபிரேயர் 12வது அதிகாரத்துல 14 வாசிங்க. 16ல இருந்து வாசிங்க. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாதலை காணாமற் போனான். ஒருவேளை போஜனம், அதை எப்படி சொல்லலாம்னா வயிற்றுக்காக, தன் சரீரத்துக்காக. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எப்படி ஆயிட்டு அப்படின்னா சரீரம் தான். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமாயா, நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் எங்களையும் சுத்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீங்க ஒரு வருஷத்துக்கு பிந்தி வந்தாலும், ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் இன்னும் சேர்மலையில சுத்திட்டு வர்றதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? வயிறு, பணம், பொருள் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், இப்படிதானே பல மாசங்கள நான் ஓடிட்டேன். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை வருது, தேவ சமூகத்து முக்கியத்துவம் கொடு, வடதிசை நோக்கி திரும்ப, வடக்கே திரும்புங்கள். வடக்குக்கு திரும்புங்கள் முதல்ல, வடக்கே. ஒரே ஒரு வழிதான் வச்சிருக்கிறாரு, அவர் இல்லாம ஒன்னும் நடக்காது. நம்ம அநேக வேளைகள்ல அடைக்கலான் குருவி பத்தி எல்லாம் பேசுவோம். அநேக 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவினால் மறக்கப்படுவதில்லை. நல்லா இருக்கு சொல்லிட்டு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29, 30, 31 எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா சொல்றீங்க. அவன் என்ன ஆண்டு மறக்கல, அதுக்காக மட்டும் சொல்லப்பட்டதில்லை. நம்ம தேவனை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றார். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததேன்னு சொல்லி சங்கீதம் 84:3 நீங்க வாசித்தது கிடையாதா? அப்படி அற்ப விலையும் பெறாத அந்த அடைக்கலான் குருவியே எந்த இடத்த பிடிச்சிட்டு, நல்ல கூட்ட பிடிச்சிட்டா. எந்த பிடிச்சிட்டு? அவருடைய பீடங்களுக்குள்ள போயிட்டு. அதான் வெளிப்பாடு. என்னமோ சங்கீதக்காரன் நிறைய நேரங்கள் பிரதிஷ்டைக்காக வாசிப்பாங்க. நான் நினைக்கிறேன் பிரதிஷ்டைக்காக வாசிப்பாங்க. சைனிகளின் தேவனாய் கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் இப்படி சொல்லி பிரதிஷ்டைக்காக வாசிப்பாங்க. அது ஏதோ அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குருவிக்கும் சொல்லப்பட்டது கிடையாது. அடுத்த வசனத்தை பாருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்போம். எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் தகவலான் குருவியும் கிடையாது, அடைக்கலான் குருவியும் கிடையாது. அதுக்கப்புறம் யாரு தான்? சபையை தான் காமிச்சு கொடுக்கிறாரு. அப்ப இந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். அற்ப விலையும் பெறாது அவைகள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும். நீங்கெல்லாம் யாரு? சபை விசேஷித்தவர்கள், உலகத்தர் கிடையாது. சபை நீங்க விசேஷித்தவர்கள் சொல்றாரு. அப்போ கவனிங்க, கம்பேர் பண்ணுங்க. அந்த அற்ப விலையும் பெறாத அந்த ஒரு அடைக்கலான் குருவி, அதை பார்க்கல நான் விசேஷித்தவன். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். அந்த அடைக்கலான் குருவியே அவருடைய பீடங்கள் இடையில கூட அமைச்சிட்டு வீட்டை போட்டுட்டு. நீங்க நம்ம வீட்டை எங்க போட்டிருக்கோம்? எங்க? பண ஆசை, பொருளாசை, வயிற்றுக்கு தான்.
அவர்களுடைய தேவன் வயிறுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த மலையை தான் சுற்றி வந்துட்டு இருக்கோம் சொல்லுங்க. பிடிச்சிங்க பாயிண்ட் பிடிச்சிட்டீங்களே, எனக்கு இதுதான் வேணுங்க. ஒரு மணி நேரம் எடுக்க 1.25 மணி நேரம் எடுக்க எனக்கு அது பெருசு இல்லை. இந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்களா அது போதும். நான் இப்பவும் செயற் மலையில தான் சுற்றி வர்றேன்யா. நீங்க ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறாரு அப்படிங்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்கள. எங்களுக்கு சாதகமாக பேசுறேன், எனக்கு இல்லை தண்டராஜ் பாஸ்டர் அல்லது பிராமிசன் பாஸ்டர் அவங்களுக்கு சாதகமாக பேசணுங்கிற எனக்கு அடிப்படை கட்டாயமா? நாங்கள் எல்லாருமே தேவனிடத்திற்கு ஜனங்களை கொண்டு வரணும். அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த உள்நோக்கம் உள்குத்து இந்த விஷயமே கிடையாது. ஒரே நோக்கம். அது பாடல் பாடினாலும் சரிதான், ஆராதிச்சாலும் சரிதான், எத்தனை கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தினாலும் சரிதான், எத்தனை ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தினாலும் சரிதான், ஒரே நோக்கம். turn to God, turn to God from the world. உலகத்திலிருந்து தேவனிடத்துக்கு திரும்பு. அதுதான் ஆண்டவர் செஞ்சாரு. யோசேப்பே சேர்த்துக்குள்ள ஐயப்படாத, அப்படி வார்த்தை வெளிப்படுது. எதுக்கு தெரியுமா? சுயத்தை வேற இருக்கிறது. உன் சுய புத்தியில நீ வாழ முடியாது. யோசேப்பே அதான் நான் அப்படி பார்க்கிறேன், அந்த வசனத்தை அப்படிதான் பார்க்கிறேன். யோசேப்பே நீ உன் சுய எண்ணங்கள்ல இடம் கொடுத்து அதை செய்ய போறியா, அதை நிறைவேற்ற போறியா? நான் விட மாட்டேன். உனக்கு நேரம் என் வார்த்தை வருது, உன் சுய எண்ணத்தை நீ செய்யக்கூடாது, நிறுத்து, போதும். யோசேப்பே நீ சேயீர் மலை தேசத்தை சுத்தி வந்தது போதும். நீ அதுக்குள்ளேயே உன் எண்ணத்தை உலாவிக்கிட்டு வச்சுட்டு இருக்கியா? சரீர பிரகாரமா யோசிச்சுட்டு இருக்கிறியா? மாம்சிக பிரகாரமா யோசிக்கிறாயா? போதும், உடக்கு திரும்பு, என் சத்தத்துக்கு செவி கொடுன்னு சொல்லி ஆண்டவர் யோசேப்பை அழைக்கிறதா தெரியுது. மரியல் எப்படி ஆகும்? சேயீர் மலையை பாருங்க, சரீர பிரகாரமா அந்த அம்மா யோசிக்காங்க. எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, இதெல்லாம் சரீரத்துக்கான யோசனை, மாம்சீக யோசனை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ வடக்க திரும்பு, தேவன் இருக்கிறா, தேவ சமூகத்தை வாஞ்சி தேவனிடத்துக்கு திரும்பு திரும்பு திரும்பு. அதனால மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், புதுக்கோட்டை கிடையாது, வட மாநிலமாவது யோசிக்கங்க, புதுக்கோட்டை நினைக்காதீங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக தீர்க்கதரிசனம் வந்துட்டு புதுக்கோட்டையில் தான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வீட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு 7 கிலோமீட்டர் தான் ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன், கரெக்டாக வந்துட்டு இல்லை, அதை குறித்து கிடையாது செய்தி. தேவ சமூகம். உங்களுக்கு எப்போ டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு காது குத்து, ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு என்னது ஒரு கல்யாண வீடு, ஞாயிற்றுக்கிழமை தான் பால் காய்ப்பு. உடனே நமக்குள்ளே சாத்தா தான் போடுவான், என்ன சபை என்ன ஓடியா போகுது. நாங்களும் சண்டே ஒரு இடத்துல ஐக்கியமாக ஒரு கூடாரத்தில் கூடி வர்றோம், ஆராதனையா. நான் உண்மையை நான் பார்த்தது சொல்றேன். நான் இவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒரு குடும்பத்தை வந்தாங்க. அப்புறம் ஆட்டோ அனுப்பிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோலாம் ரெடி பண்ணியாச்சு. தூக்கத்துக்கு இடம் கொடுத்து ஃபுல்லாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க. மறுநாள் பயங்கரமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்பதான் நான் யோசிக்கேன், இந்த தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணும்போது பாருங்க, இந்த மனுஷன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ண. அந்த சேஷ்டபுத்திர பாகம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்லை, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இது குறித்து நிறைய பேசலாம், நான் நிறைய பேச முடியாமல் போயிடக்கூடாது. அதனால இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், சேஷ்டபுத்திரனுக்கு என்ன செய்யணும்னா நீ 2 பங்கை நீ கொடுக்கணும்னு சொல்லி சொல்வார். நான் நினைக்கிறேன் உபாகமம் 21:17வது வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல 2 பங்கை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவன் முதற் பிறந்தவன், வீட்டுல தகப்பனுக்கு முதற் பேரானவன், அவன் முதல் பிள்ளை. அதனால அவனுக்கு சேஷ்ட பாகம் அவனுக்கு உரியது. 2 பங்கை சேர்த்து கொடுன்னு சொல்றாரு. அந்த காலத்துல யூதர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, வீட்டுல மூத்த பையனை பிறக்காம பார்த்தீங்களா, அவன் தான் வீட்டுக்கு தலைவனா இருப்பான், அவனுக்கு தான் அந்த பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. அது அந்த காலத்தினுடைய வழக்கம். ஏன்னா தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. நல்ல கவனிச்சுவாங்க. இவன் அலட்சியம் பண்ண பார்த்தீங்களா, அவ தேவனுடைய நோக்கம். இந்த சேஷ்டபுத்திரங்கிறது எதை குறிக்க தெரியுமா? நான் இது மேலோட்டமா சொல்றேன், ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தில் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த சேஷ்டபுத்திர சுதந்திரங்கிறது எது தெரியுமா? முதல்ல பிறக்கிறது தானே. இப்ப நீங்க நினைப்பீங்க நான் வீட்டுல 3வது பிறந்துட்டேன் 4வது பிறந்தேன், அது கிடையாது. பைபிள்ல போட்டிருக்கு, யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சித்தம் கிடையாது. நம்முடைய சித்தம் என்னன்னா, நம்ம வீட்டுல 3வது பிறந்த 4வது பிறந்த அவ்வளவுதான், நம்ம மாம்சீக சித்தம் அதுதான். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு.
பாருங்க, நம்மை தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் பார்த்தீங்களா? மறுபடியும் பிறக்கிற அனுபவம். எதுக்காக ஜெனிப்பித்தாரா? எதுக்காக மறுபடியும் பிறந்தோமா? சரி, எதனால பிறந்தோம் கேட்டா சத்திய வசனத்தினால பிறந்தோம். சரி, எதுக்காக இப்படி ஜெனிப்பித்தார்? அழகா போட்டிருக்கு, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். எவ்வளோ அழகா இருக்கு. என்ன இது? தம்முடைய சிருஷ்டிகள்னா ஆதாமேவல் பிறக்கிறதுக்கு முன்னாலேயா? ஆஹா, ஆதாமேவல் பிறக்கிறதுக்கு முன்னாலேயா? உலகமே உண்டாகிறதுக்கு முன்னாலேயே. இது எவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம நினைப்போம், நான் இந்த ஜென்ரேஷன் 21ஆம் நூற்றாண்டுல தானே பிறந்திருக்கேன்னு நினைப்போம். ஆனால் சத்தியத்துடைய வெளிச்சத்தை கவனிச்சிங்கன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. 3:4 அது 4ல் பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அன்பில் பரிசுத்தமுள்ள குற்றமற்றவர்களும் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமா இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலக தோற்றத்துக்கு, even before the foundation of the world we were chosen by God in Christ. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எப்போ? உலக தோட்டத்துக்கு பின்னையா முன்னையா? முன்னே. இது எப்படி இமேஜின் பண்றது? கற்பனைக்கு எட்ட மாட்டுக்கு. அதாங்க சொல்றார், யாக்கோபு கிடைச்ச வெளிப்பாடு பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அவருடைய படைப்புகள்லயே நம்மளதான் முதன்மையான இடத்தை வச்சிருக்காருன்னா, அப்போ சேஷ்டபுத்திர பாகம் என்பது மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்திற்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுற வெளிச்சம். தேவனுடைய சபையை குறிக்கி, உன்னதமான அனுபவத்தை குறிக்கி, பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட கூட்டத்தை குறிக்கி, தேவனுடைய பாவத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து ஆண்டவர் முதல் பலன்கள் என்கிற இந்த பெரிய ஸ்தானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் இந்த சேஷ்டபுத்திர பாகம். அதுதான் அலட்சியம் பண்ணினான். எதுக்காக? ஒருவேளை போதனத்துக்காக. அன்றைய காரியம் என்ன செய்யறார் பாருங்க. அதனாலதான் சொல்றேன், சரீர இச்சை, அது மேல உள்ள வாஞ்சை, உலக பிரகாரமான சரீரத்துக்கானவைகளை வாஞ்சித்தான் முடி வந்தோ பரிதான். ஒரு உதாரணம் சொல்றேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பாருங்க, முதல்ல பிறந்தவன் அவனுடைய அட்டவணையே தூக்குறாரு பாருங்க. அவன் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறிட்டான். ரூபன் முதல்ல பிறந்தவன் தான். ரூபன் எப்படி தலைகளை பார்த்து பார்த்தீங்களா? அவன் சேஷ்ட புத்திர சுதந்திரங்கிறது முதல்ல பிறக்கிறதுனால தேவனுக்கு சிறந்த அந்தஸ்து கொடுக்கிறது இல்ல. யூதர்கள் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதா, சரீர பிரகாரமும் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா தேவனால் எப்படி ஏற்படுத்தப்படுதுன்னா, அவன் பாவத்துக்கு மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்துட்டான்னா அவனை கீழே கொண்டு வருவார். வாசிக்கீங்களா? 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்டபுத்திரன். இதான் வார்த்தை பாருங்க. ஆனாலும் அப்படின்னா ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு. ஆனாலும் இதுவும் ஒருவேளை போதும். ஒரு நேரம் ஒருவேளை போதும். ஒன் டே மீல் கிடையாது, ஒன் டைம் மீல். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக பாத்துக்கங்க. அவன் பல தடவை போனான்னு பைபிள்ல போடல. அர்த்தம் சொல்ல வர பல தடவை தப்ப செஞ்சா பைபிள்ல போடல. எத்தனை தடவை? ஒரு நேரம், ஒரு டைம், ஒன் டைம் மீல். இவனுக்கு இதுல ஒரு வித சந்தோஷம். வாத்தியமா வாசிக்கலாம். இல்ல சேஷ்டபுத்திரன். அடுத்து ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே திருத்தி சீரமைக்கப்படுது, திருத்தி அமைக்கப்படுது. கோத்திரத்து அட்டவணையை தூக்குறாரு. எப்படி குறைச்சு போடுறாரு? அட்டவணையிலே அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய முதல்ல கடைசிக்கு போயிடுவார்.
யோசேப்பின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட. அடுத்த வசனத்தை போட்டு, யூதா தன் சகோதரர்களை வளர்த்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் என்ன பண்றீங்க? சேஷ்டபுத்திர சோதனை யோசேப்பு கிட்டத்தட்ட கடைசி. பென்யமீனுக்கு முன்னாலதான், ஆனா கிட்டத்தட்ட கடைசி. முதல்ல உள்ளது எங்க போயிடுச்சு பாருங்க. தேவ பிள்ளைகளை உணர்ந்து பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களை கவனிங்க. வாசிக்க கேட்டதை கவனிச்சீங்களா? எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா? ரூபன் 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 தான் சேஷ்டபுத்திர பாகத்து உடையவன், அவன் தான் சேஷ்டபுத்திரன். பைபிள் அப்படிதான் போடுது. ரூபன் இஸ்ரவேலுக்கு பிறந்த சேஷ்டபுத்திரன், முதல் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனா ஒன் டைம் மீல், ஒரு நேரம், ஒரு தடவை மட்டும் வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும் அந்த வெப்சைட்ல போயிட்டு இருந்தேன். இந்த ஒரு தடவை மட்டும், இந்த ஒரு தடவை மட்டும் நாளைக்கு பேச வரும். இந்த ஒரு தடவை மட்டும், இந்த ஒரு தடவை, இந்த ஒரு தடவை, இந்த ஒரு தடவை, எத்தனை ஒரு தடவை, எத்தனை ஒரு தடவை நம்ம அனுப்பிக்கிட்டே இருப்போம். சொல்லுவது இல்லை, ஒரு தடவை, இந்த ஒரு தடவை. எல்லா சமயம் காலதாமமா வர்றதுதான். அது என்ன தெரியல, காலதாமமா வர்றவங்க காலதாமமா கடைசி வரைக்கும் வந்துட்டு தான் போகல. இந்த ஒரு தடவை, இந்த ஒரு தடவை இழந்துடாதீங்க. அதனாலதான் ஆண்டவர் இதை சுற்றி இருக்கிற இந்த செயிர் மலையை சுற்றிட்டே இருக்காங்க பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் வன்மையை கண்டிக்கிற. என்னன்னா, போதும். நான் இன்னைக்கு அந்த சத்தத்தை எனக்குள்ள கொண்டு வருவோம். தேவனுடைய வார்த்தை விருதாக வெளிப்படுதில்லை. நான் உங்களை ஒருவேளை ஒரு வருஷம் முன்னால பார்த்தாலும் எனக்கு தெரியாது, உங்களுடைய வாழ்க்கை எனக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு. ஆனால் ஒன்று மட்டும் ஆவியில உணர்றேன், நீங்க சேயீர் மலையில அநேகரோ சிலரோ எனக்கு தெரியாது, சேயீர் மலையை சுற்றி வருகிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் செய்தி மூலமாய் வெளிப்படுத்துகிறார். போதும், இந்த வயிற்றுக்காக ஓடினது வாழ்க்கை போதும். சும்மா அங்க கூட்டம் நடத்துறேன் இங்க கூட்டம் நடத்துறேன் வேன் பிடிச்சலாம் போகாதீங்க. சேயீர் மலையை பத்தி பேசுற இடம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிட்டு. வயிற்றுக்காக பேசணும், என் வாழ்வாதாரத்தை குறித்து பேசணும், கார் வரும் பங்களா வரும் இதை குறித்து பேசணும், எனக்கு நல்ல துணிமணி கிடைக்கும், நல்ல ஒரு பெரிய பதவி கிடைக்கும், வயிற்றுக்காக, சரீரத்துக்காக. எதுக்கு ஓடுறான்னு நினைக்கீங்க? கூட்டம் கூட்டமா அங்கங்க ஓடுது. எதுக்கு போறீங்க கேட்டா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், சரீரத்துக்காக. நம்ம அதுக்கடுத்து எங்க ஓடுறீங்க கேட்டா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகிட்டு குழந்தை வரணும், ஓடுங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் படிக்கணும், சரீரத்துக்காக, சரீரத்துக்காக, சரீரத்துக்காக. தேவ சத்தத்தை ஜனங்கள் கேட்க மறுக்கிறார்கள். அன்று சொல்றாரு, சேயீர் மலையில மாம்சத்தின்படியான கிரியைகள்ல ஒரு அடி கூட கிடையாது. அடிதான் கிடைக்கும், அடிதான் கிடைக்கும். தேவ சத்தத்தை கேட்கணும். உங்களை ஒரு இடத்துல இப்படி விட்டுருவோம், ஒரு கம்பெனியில் நல்ல வேலை இருக்குதான், போறீங்களா அப்படின்னு கேட்போம். அருமையான வேலை, வெறும் ஒரு 6 மணி நேரம் டியூட்டி தான். அப்படியா, 6 மணி நேரம் வேலை தானா? ஆமா. ஆனா நீங்க 1 மாசம் இல்லை, நீங்க 9 மாசம் வேலை பார்த்தாலும் 1 ரூபா கூட கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க ஓடுவீங்களா? விருதாவா ஓடுவீங்களா? அப்படி யாராவது இருந்தால் கை வைத்துங்க. சம்பளமே இல்லை, கிடைக்க தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் டியூட்டி, நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசமா 1 ரூபா கூட எனக்கு தரவே மாட்டாங்க. விருதாவா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு யாராவது இருந்தீங்கன்னா கை வைத்துங்க, நான் பார்க்குறேன். உலக காரியங்கள் எவ்வளவு இதா இருக்கும், தேவனுடைய காரியங்கள் இன்னும் சேயீர் மலையில தான் நம்ம குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம சொல்ல போனா சேயீர் மலையில தான் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கு. அது தருவார், இது தருவார், இது தருவார், அது தருவார். சேயீர் மலை அப்பப்ப அப்படியே கொஞ்சம் வந்துட்டு போகுது, கொஞ்சம் ஏதாவது வந்துடாதா? நீ சரீரத்துக்கானவைகளை தான் சபை யோசிச்சுட்டு இருக்கு. ஆண்டவருடைய சத்தம் என்ன இருக்குன்னா, அவருடைய சமூகத்துக்கு வாங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க. அடைக்கலான் குருவிக்கு அவருடைய பீடங்கள் அண்டையில வீடு கிடைச்சிட்டு, வீடுமா சில வீடு இல்லாம அலைவாங்க, எங்கெங்கயாவது கூடாரத்தை போட்டுருவாங்க. வீடு கிடைச்சிருக்கு பாருங்க. வீடுனா என்ன அர்த்தம்? அங்கதான் அவங்க தங்கியிருப்பாங்க. அடைக்கலான் குருவிக்கு வீடா? உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததுன்னு சொல்றாரு. அது பரவாயில்ல, அப்படியே இந்த பறவைகள் எல்லாம் ரசிச்சு பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு அப்படி கிடைச்சிருக்கு. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார். அப்புறம் உண்மையில் பலன் கொள்கிற மனுஷன், தங்கள் வழியை செவிப்படுத்துகிற மனுஷர், அவர்களும் பாக்கியவான்கள். எவ்வளவு அழகா சொல்றார். அவர்கள் அழுகின் பள்ளத்தாக்கை கடந்து, எவ்வளவு அழகா இருக்கு, நீரூட்டாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் வந்து தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். சீயோனில் வந்து தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். சீயோனில் வந்து தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். வடதிசை
ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறா. நான் தேவ சமூகத்தில் களி கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை களி கூறணும், தேவனுடைய வார்த்தையில கட்டப்படணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். அதற்காக தான் சபை கூடி வருதல். சேயீர் மலை கிடையாது, இந்த இடம் சேயீர் மலை கிடையாது. என் சரீரத்துக்கானவைகளை வாக்குத்தத்தமா கேட்கறதுக்கு இது சேயீர் மலை கிடையாது. இன்னைக்கு அடிச்சு விடுறாங்க தீர்க்கதரிசனம். சின்ன சின்ன பையங்கள்லாம் 17 வயசுதான் 18 வயசுதான் தீர்க்கதரிசி. God right now speaks to you. God clearly says to you, you will definitely become a prophet. நீ தீர்க்கதரிசி ஆவாய், அப்படி ஆவாய், இப்படி ஆவாய். அதான் ஒரு இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் இப்படி நடந்துச்சு. ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி நிக்கி. அந்த பையன் லவ்ல கிடக்கான். He fell in love. He has fallen in love for days, for months, for years. அவனை பார்த்து இந்த பையன் சொல்றான், உன்னை கொண்டு ஆண்டவர் அதை செய்ய போற, இதை செய்ய போறான். ஐயோ, சும்மா ரேண்டமா பார்த்தேன், அப்படி ஓட விட்டு பார்த்தேன். இவங்க கதை எப்படி ஓடுதுன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓட விட்டு பார்த்தா, உன்னை கொண்டு அதை செய்ய போற, இதை செய்ய போற. அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும். அவன் லவ்ல கிடந்து பிரச்சனையில கிடக்கு. கர்த்தர் உனக்கு ஒரு இது உனக்கு பெரிய உன்னை இதாக்க போறாரு, அதாக்க போறாரு. சரி, பப்ளிக்கா சொல்ல வேண்டாம் தம்பி, நீ உன் பாதை சரி கிடையாது, நீ சீர்படுத்து, உனக்கு கர்த்தர் பயன்படுத்துன்னு சொன்னா நான் அதை ஏத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தீர்க்கதரிசனம் சரீரத்துக்கானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ சேயீர் மலையை சுற்றி திரிந்தது போதும் போதும். இந்த சேயீர் ஆண்டவர் எப்படி சொல்லுவாருன்னா, நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. உபதியாங்கிற புஸ்தகம் கடைசி 2 வசனங்கள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்க 18ஆம் வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல சொல்லியிருக்கு, யாக்கோபு வம்சத்தார ஆண்டவர் அக்கினியா, யோசேப்பு வம்சத்தார ஆண்டவர் என்ன செய்றாரு, அக்கினி ஜுவாலையெல்லாம் பயன்படுத்துவாராம். ஆனா இந்த ஏசாவின் சந்ததி எப்படி இருக்கு தெரியுமா? வைக்கோல் துரும்பா இருப்பாங்களாம். அது அவர்களை என்ன செய்யும்? பட்சிக்கும். தேவன் இந்த ஏசாவை காமிச்சு கொடுக்கும் போது, சேயீர் மலையை காமிச்சு கொடுக்கிற முகாந்திரம் என்ன தெரியுமா? அக்கினி வைக்கோலையும் துரும்பையும் பட்சிக்கிறது போல. இது பட்சிக்கப்படுவதற்கு ஏதுவானது, அழிவுக்கு எத்தனமானது. நான் நினைக்கிறேன் உபதியா 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. உபதியா 18ஆம் வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கு, அப்ப யாக்கோபு வம்சம், யோசேப்பு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா அக்கினி ஜுவாலையுமா இருக்காங்க. ஆனா ஏசாவின் சந்ததி எப்படி இருக்குன்னா வைக்கோல் துரும்பா இருப்பார்கள், அது அவர்களை பட்சிக்கும். நீ பட்சிக்குமான்னு தெரியலையே. இந்த சேயீர் மலையில சுத்தி திரியுறீங்களா? இந்த சரீரத்துக்காக தான் நீங்க கர்த்தரை தேடுறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுவார் போதும்னு சொல்லுவார். நீ அநேக நாள் சுத்தி தெரிஞ்சிட்ட. அவங்க அநேக நாள் சுற்றி தெரிந்தாங்களா? அது முதல் வசனத்துல போட்டிருக்கு. உபாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல போட்டிருக்கு, அநேக நாள் சுற்றி தெரிந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சுற்றி தெரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. சாஸ்திரிகள் பாருங்க, அவங்க அப்படியே என்ன செய்றாங்கன்னா அந்த சேயீர்ல தான் சுத்தி திரிறாங்க. சரீர பிரகாரமான காரியங்கள் நிறைவேற்றலாம் நினைக்காங்க. தேவனுடைய வார்த்தை வருகிறது, அவங்க உண்மையிலே அவங்க வடக்கு திரும்பிட்டாங்க. தேவன் என்ன ரூட்டை காமிக்கிறாரோ தேவன் பக்கமா திரும்பிட்டாங்க. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க, தங்களுடைய சுய எண்ணங்களுக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த ஏசா சரீரத்துக்கான காரியங்களை காண்பித்து கொடுக்கிறான். அதனாலதான் பாருங்க, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம், ரோமர் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 16வது அதிகாரம் இந்த கடைசி பகுதியில் நான் வாசிக்கும் போது, தங்கள் வயிற்றுக்கே என்று ஒரு வார்த்தையை வைக்கிறார் பாருங்க. 18வது வசனத்தை வாசிங்க. 18. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும்னு சொல்லி முந்தின வசனத்தில் சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே. இதான் ஏசாவை பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல தான் ஏசாவை பார்க்க வேண்டியது இருக்கு. தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபைக்கு சேயீர் மலையை காண்பித்து கொடுக்கிறதுக்காக அல்ல, வடக்கு திசையில் இருக்கிற தேவ சமூகத்தை தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற காரியத்தை காண்பிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால நீங்க பாருங்க, யாக்கோபுடைய டைரக்ஷனை மாத்துறதுக்கு ஏசா வந்தான். நீங்க பாக்குறீங்களா? சேயீர் மலை எப்படிலாம் வந்தான் பாருங்க. அவன் ஆதியிலிருந்து வந்துட்டு இருக்கிறான். எப்படி வர்றான் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்கள் ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 16 மற்றும் 17. அவன் வந்த வழியே சேயீருக்கு போனான்.
பார்த்தீங்களா? இவன் சேருக்கு திரும்ப யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரியம் பண்ணிட்டான். அதுக்கு முன்னால 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12. எவ்வளவு நல்ல கதையா இருக்கேனே. நான் உனக்கு முன்ன நடப்பேன் அப்படின்னு என்ன சொல்ல வர்றேன்னா, நீ என்ன பின்பற்றி வா, நான் உனக்கு முன்னே போறேன், நீ என்ன பின்பற்றி வா, நம்ம எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் யாக்கோபு நான் கொஞ்சம் மெதுவா வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு சேயீர் மலைக்கு போகல, சுக்கோத்துக்கு போயிட்டான். சுக்கோத் அப்புறம் சீகேம். சுக்கோத்து சீகேம் எதை குறிக்க தெரியுமா? நல்ல கவனிங்க ப்ளீஸ். சுக்கோத்துங்கிறது யோர்தானுக்கு இப்புறம், சீகேம்ங்கிறது யோர்தானுக்கு அப்புறம். இது ரெண்டு எதுக்கு அடையாளமா இருக்குன்னு நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்து கொண்ட கானான் தேசத்திற்கு ஒப்பனையா காண்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் கோத்திரத்தார் 12 கோத்திரங்கள்ல ஏறக்குறைய 9 கோத்திரத்தார் தான் கானான்ல சுதந்திரம் பெற்றாங்க. ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசையின் பாதி கோத்திரத்தார் எங்க சுதந்திரம் அடைஞ்சாங்களாம்? யோர்தானுக்கு. சொல்லுங்க, படிக்கலையா? பைபிள் படிக்கலையா? யோர்தானுக்கு இப்புறத்துல, கானானுக்குள்ள இல்ல. கானானுக்குள்ள 12 கோத்திரங்கள் கிடையாது. நல்ல கவனிங்க. கானானுக்குள்ள 12 கோத்திரங்கள் சுதந்திரம் பெறல, 9 கோத்திரத்தார் தான். 2 கோத்திரத்தை எங்க பெற்றுட்டாங்க? யோர்தானுக்கு இப்புறத்திலே பெற்றுட்டாங்க. இப்ப அதுக்கு அடையாளமா தான் தேவன் காமிக்கிறாரு. முதல்ல சுக்கோத், அப்புறம் சீகேம். நான் எதுக்கு இதை பேச வேண்டியது இருக்குன்னா, சங்கீதம் 60ஆம் சங்கீதம், சங்கீதம் 60வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 60:6 சொல்லுகிறது, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். அப்படின்னா கிறிஸ்துவை கொண்டு தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கலிகூறுவேன். உடனே கலிகூறுன்னு என்னதும், தேவன் பேசிட்டார் கலிகூறுவேன், எனக்கு அது தரப்போற இது தரப்போற. அப்படி இல்லை. நான் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். டேப் எடுத்துட்டார். தேவன் பேசினா நீங்க அளந்துருவீங்க, டேப் எடுத்துருவீங்க. என்ன அளக்கிறது? எதுக்கு சீகேம் சுக்கோத்தின் பள்ளத்தாக்கு 2 மட்டும் போட்டிருக்கு? சீகேம் சுக்கோத்தின் பள்ளத்தாக்கு யோர்தானுக்கு இப்புறம் அப்புறம் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்தை பற்றிய வெளிப்பாடு. நீங்க அங்கங்க சொல்லிட்டு இருக்காங்க, தேவன் பேசினார். என்ன பேசினாரு? நான் கேட்கிறேன், என்ன பேசினாரு? உனக்கு லிப்ஸ்டிக் ஒன்று காணாது, இன்னும் கொஞ்சம் தேய்ன்னு சொல்லி சொன்னாரா? இல்ல தேவன் பேசினா என்ன பேசினாரு? ட்ரெஸ் கொஞ்சம் மாடர்னா போடு அப்படின்னு சொல்லி பேசினாரா? ஸ்டூபிடிட்டி. இட்ஸ் ஹம்பக், இட்ஸ் ஸ்டூபிடிட்டி. அறியாமங்க, புத்தியினங்க. நான் சொல்லுங்க பாருங்க, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கலிகூர்ந்த மனுஷன் பங்கிடுறான் பாருங்க, அளவிடுறான். சுக்கோத்தும் சீகேமின் பள்ளத்தாக்கும், மன்னிக்கவும் சீகேமும் சுக்கோத்தின் பள்ளத்தாக்கும். இந்த ரெண்டையும் பார்த்தா எப்படி இருக்குன்னா, கானான் தேசத்தின் இப்புறம் அப்புறம். தேவன் பேசினா நான் வடக்க திரும்புவேன். இந்த போயிட்டான் பாருங்க, சுக்கத்துக்கு போயிட்டான் பாருங்க. போயிட்டானா இல்லையா? சுக்கத்துக்கு போயாச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏசாவுடைய வார்த்தையை கேட்டு சேயீருக்கு போனானா சுக்கத்துக்கு போனானா? அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. இவன் வந்த வழியே போயிட்டான். ஏன்னா அவன் இடம் அதுதான், சேயீர் தான். ஒரு அடி கூட தேவன் கொடுக்கவே மாட்டார். ஆனா யாக்கோபுடைய பயணத்தை பார்த்தீங்களா? நீங்க கவனிக்கணும். ஆதியாகமம் 33 கவனிக்கணும். நீங்க முன்னால போங்க, அப்புறம் நான் சேயீருக்கு கொஞ்சமா வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா சேயீருக்கு வர மாதிரி தான் சொல்லுவாப்ல. நீங்க என்ன பார்த்தீங்கன்னா 33வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம், நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற இதெல்லாம் அதனால மெதுவாக நடத்திட்டு வர்றேன், நான் சேயீருக்கு வர்றதுக்கு முன்னால அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன் பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம், நித்திய ஜீவன், அவருடைய சமூகம். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? உங்களை என்னை உலகத்தில் சேர்த்து விடுறதுக்கு இல்லை, தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்காக. அதனாலதான் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவும் நம்மை ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஒரே ஒரு நோக்கம்தான். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவும் நம்மை யாரிடத்தில் சேர்க்கும்படி,
வடக்கு கொண்டு வரணும் ஆண்டவர். அப்படி சமூகத்துக்கு கொண்டு வரணும். தேவனுடைய சமூகத்தில் உங்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. அதான் 2 விதமா தியானிங்க. இங்க பரதேசிகளா நித்திய ஜீவன், சுதந்திரரா நித்திய ஜீவன். நீங்க என்ன இயேசுவை பின்பற்ற எதுக்காக? பரலோகத்துக்கு கூட்டு போற அதுக்காகவா? அது பிரதானமானது இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பூமியில நான் நித்திய ஜீவனை அனுபவிக்கணும். அந்த அனுபவம் தான் எனக்கு அங்க பரலோக நித்திய ஜீவனை கொண்டு வரும். இன்னைக்கு இல்லைன்னா ஆண்டு ரட்சித்து நம்மளை உயிர் அப்படி கொண்டு போயிருக்கலாம், நம்மளை அப்படி கொண்டு போயிருக்கலாமே. ஏன் இந்த பூமியில வச்சிருக்கிறான்னு சொன்னா, பரதேசிகளா காணான்னு அனுபவிக்கணும். பரதேசிகளாய் காணான்னு அனுபவிக்கணும். கவனிங்க, பரதேசிகளாய் காணான்னு அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் சுதந்திரம் அனுபவிக்க போகிறோம். என்றென்றைக்கும் என்றென்றைக்கும். இங்க கிடையாது, என்றென்றைக்கும் கிடையாது. இங்க 70, 80 அல்லது 90 வயசுல முடிஞ்சு போயிடும். தேவனுடைய நோக்கமே அதுதான். அதனால தான் ட்ரையல். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கெல்லாம் கொண்டு வந்து ட்ரையல். நீ இதெல்லாம் பாரு, காணான பார்த்துக்கிட்டே இரு. அங்கங்க அப்படியே போய் 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 பரதேசிகளா சஞ்சரிக்க வச்சு சுதந்திரமோ ஆக்கி கொள்ற ஒரு அனுபவம் தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம். அதனாலதான் அதை விடவே மாட்டாங்க, கெட்டியா வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்கு நிறைய வருகிறது. இன்னும் செய்யற மலைக்கு தான் இடம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நான் நேரம் போது நாள் நிப்பாட்டுறேன், நான் இதுல நிறுத்தம் கொடுக்குறேன். பிரியமானவர்களே, இன்னும் இந்த சரீரத்துக்கானவைகளை கத்தனுக்கு அது தருவார் இது தருவார்னு சொல்லி சரீரத்துக்காக தான் பிரயாசப்படுறீங்களா? நான் சொல்றேன், அப்படின்னா நீங்க இன்னும் செய்யற மலையில தான் சுத்தி வர்றீங்கன்னு அர்த்தம். தேவ சித்தத்தை அறியும்படியாய் வடக்கை திரும்புங்கள், தேவ சமூகத்துக்கு வாங்க, வேதத்துக்கு திரும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு திரும்புங்கள், சபை கூடி வருதலுக்கு திரும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையினால் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவத்துக்கு திரும்புங்கள். இந்த மனுஷனை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன் சேஷ்டபுத்திரனை குறித்து சொன்னேன் அப்படின்னா, இந்த முதற் பலன் உங்களை என்னை ஆண்டவர் சர்வ சிருஷ்டிகள்லையுமே முதற் பலன்களாக்குறதுக்கு தான் நம்மளை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தா. முதற் பலன் சேஷ்டபுத்திரன் என்ன அர்த்தம்? சபை. நான் பைபிள் அப்படிதான் பார்க்கிறேன். முதற் பலனா வச்சிருக்கிறார். விளைச்சல்ல முதற் பலனா வருது தெரியுமா? அதுக்கு பேர் தான், அதுக்கு தான் இந்த சேஷ்டனாலே, சேஷ்ட அப்படின்னாலே முதல்ல வர்றது. அது ஆடு ஈண்டாலும் சரிதான், வயல்ல இருந்து வெளிப்பட்டாலும் சரிதான், முதல் தலையீற்று, முதல் ஆடு, முதல்ல வர்றது. அப்ப சர்வ சிருஷ்டிகளையுமே ஆண்டவர் யாரதான் முதற் பலனா வச்சிருக்கிறான்னு கேட்டா, உங்களையும் என்னையும் தான், சபையை தான். அப்ப என்ன அர்த்தம்? தம்முடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணணும். அவருடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிறது சபை. அவருடைய தெய்வீக சுபாவங்களுக்கு பங்குள்ளதாய் காணப்பட்டு அவருடைய தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டிய அப்படிப்பட்ட ஸ்தானத்திலே சபையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. சேஷ்டபுத்திர சுதந்திரம். ஏசாவோ மாம்சத்துக்குரியவனாய் போன அப்படினால எடுபட்டு போகுது. மாம்சத்துக்கு உட்பட்டா எடுபட்டுருமா? ஆமா, ரூபனை காமிச்சு கொடுத்தாரு பாருங்க. அப்ப ஏசாவையும் காமிச்சு கொடுக்காரு. அவன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கான், எடுபட்டு போயிட்டு. ரூபன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான், ஒரு முறை தான், ஒன் டைம் எடுத்துட்டாங்க. தாராளம் பைபிள்ல பார்க்கலாம். The moment we begin to lust after money or etc. anything, our birthright is lost. சேஷ்டபுத்திர சுதந்திரம், முதற் பலன் என்கிற அந்த இதெல்லாம் தொலைஞ்சிச்சு. சபை தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துருது. அதுக்கு தான் சொல்றாரு, சேயீர் மலை தேசத்தை நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும்.